அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட ரீதியாக சூரிய மகாதிசை ஒரு 6 வருடங்கள் நடக்கக்கூடிய இந்த சூரிய மகாதிசை எப்படி இருக்கும் பொழுது ராஜயோக பலன்களையும் சூரியனுடைய முழு காரகங்களின் மூலியமாக அதிக வெற்றியும் கிடைக்கும், அதை பற்றி தான் தெளிவுபடுத்த போறோம். மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் சூரியன் எந்நிலையில் இருக்கணும், அதை தான் தெளிவுபடுத்துறோம். பொதுவாகவே ஒரு கிரகம்னு இருந்தா அந்த கிரகம் சில லக்னங்களுக்கு ராஜயோகம் செய்யக்கூடியவர்களாகவும் சில லக்னங்களுக்கு முழு அவயோக பலனை செய்யக்கூடியவர்களாகவும் விளங்கும். ஆனால் எல்லோருக்குமே ராஜயோக கிரகங்கள் ராஜயோகத்தை செஞ்சிருதான்னா கண்டிப்பா செய்யறது இல்லை. இது போல எல்லோருக்குமே அவயோக கிரகங்கள் அவயோகத்தை மட்டும்தான் செய்யுதான்னா அதுவும் இல்லை. டிபெண்ட் அப்பான் உங்களுடைய ஜாதகங்கள்ல கிரகங்கள் அமர்ந்த நிலை, அதுபோல கிரகங்கள் இணைவு பெற்ற நிலை, கிரகங்கள் பார்வை பெற்ற நிலையை பொறுத்து அந்த கிரகம் உங்கள் லக்னத்திற்கு யோகராகவும் செயல்படும், அவயோகராகவும் செயல்படும். இதுதான் விதி. இதுதான் நம்ம ஜோதிடத்துல ஒவ்வொரு ஜாதகம் வெவ்வேறாக இருக்கிறதுக்கான படிநிலைகள். அந்த அமைவுகள்ல 12 லக்னத்திற்குமே சூரியன் ராஜயோகங்களையும் செய்யும், சூரியன் அவயோக பலன்களையும் செய்யும். அதற்கான விதிகள் என்ன தெளிவுபடுத்த போகிறோம். முதல்ல காரகத்தின் அடிப்படையில சூரியனை நாம் என்ன சொல்றோம்? தலைமை பண்பை கொடுக்கக்கூடியவர், அதுபோல உடல் நோயை தீர்க்கக்கூடிய ஒரு கிரகமாக சூரியன் பார்க்கப்படுகிறது. மிக முக்கிய உயிர்காரகமாக தந்தையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு காரக கிரகம் தான் சூரிய பகவான். இதுதான் ஜாதகங்கள்ல 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம் தந்தையை பற்றி சொன்னாலும் கூட சூரிய காரக கிரகம் வலுப்பெறும் பொழுது இயல்பாகவே தந்தை நல்ல நிலையில இருக்கிறாங்க. எப்பொழுதுமே ஒரு கிரகம் ராஜயோகத்தை செய்யணும்னாலும் அவயோகங்களை செய்யணும்னாலும் ஸ்தான பலத்தோடு இருக்கும் பொழுதுதான் வலுவாக செய்யும். ஸ்தான பலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில சூரியன் ஸ்தான பலத்தை எப்படி நம்ம வரையறுக்கிறோம்னா, ஒரு ஜாதகங்கள் சூரியன் உச்சம் பெற்ற நிலையில இருக்கலாம், நிசபங்க ராஜயோகங்களிலே இருக்கலாம், அதுபோல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கலாம், வர்க்கோத்தமம் பெற்ற நிலையில இருக்கலாம், பரிவர்த்தனை பெற்ற நிலையிலே இருக்கலாம், திற்பலம் பெற்ற நிலையிலே இருக்கலாம், நட்பு நிலையிலே இருக்கலாம். இந்த நிலையிலெல்லாம் சூரியன் இருந்தா அது ஸ்தான பலம். லக்ன யோகர் அவயோகர்லாம் அடுத்த படிநிலைகள்ல, லக்ன யோகரா அவயோகரான்றத அடுத்த படிநிலையில தான் நீங்க பார்க்கணும். முதல் விஷயம், சூரியன் ஜாதகங்கள்ல ஸ்தான பலத்தோடு யோகங்களை செய்யக்கூடிய நிலையில இருந்தா நீங்க எந்த லக்னமா இருந்தாலும் யோகம் செய்யும். குறிப்பா சூரியனை முழு அவயோகராக மகர கும்பத்திற்கு சொல்றோம். மகர கும்பத்திற்கெல்லாம் பெரிய நல்ல பலனை செய்து கொடுத்துருவார், பெரிய வெற்றி பலனையும் செய்கிற நிலைகள்லாம் உண்டு. அப்போ 12 லக்னத்திற்கும் மேஷ லக்னத்துல பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட நிலையில இருக்கும்? முதல்ல காரகத்தின் அடிப்படையில சூரியன்னா தலைமை உண்மை சொன்னோம், தந்தையை பற்றி சொன்னோம், நல்ல தந்தை வழி உறவுகளை பற்றி சொல்றத பத்தி சூரியனை பார்க்குறோம். ஒரு மனிதனுக்கு திடமான மனநிலைமை வேணும்னாலும் சூரியன் நல்ல முறையில் இருக்கணும். ஆளுமை திறன் வேண்டும். ஒரு 10 பேரை வச்சு நிர்வகிக்கணும் அல்லது லட்சம் பேரை வச்சு நிர்வகிக்கணும், சூரியன் நல்லா இருக்கணும். அரசாங்கம் அரசு துறை சார்ந்த ஆதாயங்களை பெற வேண்டும், சூரியன் ஜாதகத்துல நல்லா இருக்கணும். அரசாங்கத்துல பணிபுரியணும்னு அவசியம் இல்லை. அரசாங்க உதவி திட்டங்கள், அரசாங்க நலத்திட்டங்கள், அரசாங்கம் சார்ந்த ஆதாயங்களை ஒரு ஜாதகர் ருசிக்க வேண்டும் என்றால் அவருடைய ஜாதகத்துல சூரியன் நல்ல பலமா இருக்கணும். சூரியன் பலமா இருக்கும் பொழுது இயல்பாகவே தந்தையின் மூலியமாக சில காரகங்கள் நல்ல முறையில ஜாதகர்களுக்கு கிடைச்சிருது, தலைமை பண்பு வந்துடுது. எந்நிலையில் போனாலும் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை ஒரு ஜாதகருக்கு சூரிய பகவான் தரத்துக்கு கடமை பெற்ற ஒரு நிலையில வந்துடுறாரு. இதெல்லாம் சூரியனுடைய காரகங்கள். நம்ம ரொம்ப முக்கியமா சொல்லக்கூடியது மனிதனுடைய வில் பவர். நல்ல ஒரு கான்பிடண்டா எதையுமே துணிச்சலோடு செய்யக்கூடிய ஒரு குணத்தையும் தந்தையை பற்றி வரையறுக்கக்கூடிய தந்தையை பற்றி சொல்றேன். இந்த 2 முக்கிய காரகங்களுக்கு தான் நம்ம முன்னுரிமை கொடுக்குறோம். அந்த வகையில இத்தனை காரகங்களின் மூலியமாகவும் ஒரு மனிதன் வெற்றி பெறணும். தந்தையின் மூலியமா வெற்றி பெறணும், அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல பலன் கிடைக்கணும், உங்களுக்கு தலைமை பண்பு நிர்வாகத்துல வெற்றிகள்லாம் கிடைக்கணும்னா சூரிய மகாதிசை நடக்கணும். சூரிய மகாதிசை ஸ்தான பலத்தோடு யோகங்கள் பெற்ற நிலையில இருந்துச்சுன்னா அந்த 6 வருட சூரிய மகாதிசையிலே பெரிய ஒரு படிநிலைக்கு உங்களை கொண்டு செல்லும். அரசாங்கத்தின் மூலியமாக கௌரவப்படுத்தப்படுவீர்கள், அரசாங்க ஆதாயங்களை பெற்றுத்தரும், தந்தையினுடைய ஆதாயங்களை பெற்றுத்தரும். உங்களுக்கே ஒரு கான்பிடண்டோட ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்க்கு உங்களை கொண்டு போகக்கூடிய காலமாக அந்த 6 வருட மகாதிசை சூரிய மகாதிசை இருக்கும். அதுக்கு சில விதிகள் உண்டு, விதிவிலக்குகள் உண்டு. அதில் குறிப்பாக சிலவற்றை லக்ன ரீதியில பார்க்கலாம். வீடியோ பதிவிற்கு முன்பு ஒரு மனிதரை போல இன்னொரு மனிதர் பிறக்க போறதே இல்லை, இதை ஜோதிடம் உறுதிப்படுத்துகிறது, அறிவியலும் உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதரை போல இன்னொரு மனிதர் பிறக்க போறதில்லை. எப்படி என்றால் கிரகங்களை மையமாக வைத்துதான் ஜோதிட பலன் கொடுக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தில் கிரகங்கள் எங்கு சுழன்று கொண்டிருக்கிறதோ மீண்டும் அந்த இடத்தை அடைய போறதே இல்லை, சூரியன் முதற்கொண்டு. இதன் வாயிலாக அறிவியலும் உறுதிப்படுத்தி விட்டது, ஒரு மனிதரை போல இன்னொரு மனிதருக்கு வாழ்க்கை அமைய போறதில்லை. அதுபோல ஒவ்வொரு மனிதனும் யோக மகாதிசையில பயணப்படும் பொழுது அவருடைய வாழ்க்கைகள்ல வெற்றிகள் மிக எளிதில் கிடைக்கும். பெரும் வியூகமோ பெரும் முயற்சிகளோ மேற்கொண்டாலும் கூட மேற்கொள்ளாம சாதாரண ஒரு எஃபர்ட் போட்டா கூட சமூகத்துல பெரிய பெயர் புகழ் அங்கீகாரம் கிடைச்சிடும். அவயோக மகாதிசையிலே பயணப்படுபவர்கள்
பெரும் வியூகம், கடுமையான முயற்சிகள் மேற்கொண்டாலும் கூட தோல்விகள் தான் இருக்கும். ஒரு இடத்தில் தங்கி நிற்கக்கூடிய சூழலும் அதிகமான கெடுபலன்களுமே இருக்கும். அப்போ ஒவ்வொரு மனிதனும் தனது ஆன்மாவை நித்தியம் செய்யணும்னா யோக மகாதசையிலே பயணப்படுபவர்கள் சக மனிதர்களிடம் ஏற்றத்தாழ்வு இல்லாத மனநிலைமையோட பழகணும். அவயோக மகாதசையிலே பயணப்படுபவர்கள் அமைதி பொறுமையுடன் செயல்படும் பொழுது ஆன்மாவை நித்தியப்படுத்த முடியும். மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் அவருடைய காரகத்தின் மூலியமாக வெற்றி பெறுவதற்கு எந்த கிரகங்களுடைய தொடர்பை பெறும்பொழுது நல்லா இருக்கும்? தொடர்புன்றது இணைவு பார்வையை எடுத்துக்கலாம். சூரியனை பொறுத்த வரைக்கும் மேஷத்திற்கு குருவோடு தொடர்பு பெற்றிருப்பது மிகப்பெரிய யோகத்தை செய்கிறது. செவ்வாயோடு தொடர்பு பெற்றிருப்பது மிகப்பெரிய யோகத்தை செய்கிறது. குறிப்பா அமாவாசையில பிறந்திருந்தாலும் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு யோகத்தை செய்கிறது. அதுல குரு செவ்வாய் முதன்மையாக பெரும்பலனை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதற்கு அடுத்தபடி நிலைகள்ல சுக்கிரன் மற்றும் சந்திரன் இவைகள்லாம் சூரியனோட இணையும் பொழுது மிகப்பெரிய நலபலனை மேஷத்திற்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த 6 வருட சூரிய மகாதசையில அரசு, தந்தை வழி ஆதாயங்களை கிடைக்கிறது. தனக்குள்ளே ஒரு கான்பிடன்ட், எதையுமே நிர்வகித்து தனிமையாக துணிச்சலோடு போராடக்கூடிய அந்த குணாதிசயங்கள், அந்த காரகங்கள்லாம் வெற்றியை கொடுக்கும். ரிஷப லக்னத்திற்கு எப்படி இருந்தால் யோகம்? சூரியனை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனோடு தொடர்பு கொண்டிருப்பது, புதனோடு தொடர்பு கொண்டிருப்பது யோகம். இயல்பாகவே சூரியன், சுக்கிரன், புதன்லாம் முக்கூட்டு கிரகங்கள். அவைகள்லாம் அடிக்கடி நிறைய ஜாதகங்கள்ல இணைஞ்சே இருக்கும். ஒரு 70% ஜாதகங்கள்ல இணைஞ்சிருக்கும். அந்த வகையில ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியனோடு புதன் சுக்கிரன் இணைவது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிறது. செவ்வாயோட தொடர்பு பெறுவதும் மிகப்பெரிய வெற்றியை ரிஷப லக்னத்திற்கு கொடுக்கிறது. மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. சூரியன் எப்படி இருந்தால் ராஜயோக பலனை செய்வார்? என் நிலையில் இருந்தால் வெற்றிகளை அதிகம் செய்வார். பொதுவாகவே மிதுனத்திற்கு சூரியன் அந்த அளவுக்கு முயற்சி ஸ்தானாதிபதியா வரார். மிதுன லக்னாதிபதி தான் சூரியனை நட்பாக நினைக்கிறாரே தவிர சூரியனுக்கு புதன் நட்பாக நினைப்பதில்லை. இருந்தாலும் கூட மிதுன லக்னத்திற்கு புதன் சுக்கிரனுடைய காம்பினேஷன் பெரிய வெற்றியை கொடுத்து விடுகிறது. குருவோட தொடர்பும் நல்ல பலனை பெற்று தருகிறது மிதுன லக்னத்திற்கு. கடக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. சூரியன் எப்படி இருந்தால் யோகம்? சூரியனை பொறுத்த வரைக்கும் குரு செவ்வாய் முதன்மையான யோகத்தை செய்து விடுகிறது. குருவும் செவ்வாயோடு இணைவது சூரியன் கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி பலனை கொடுக்கிறது. இந்த 2 கிரகங்களோட இணையும் பொழுதுதான் அந்த சூரிய மகாதிசை உங்களுக்கு சாதகமாகவும் எந்நிலையில் இருக்கின்றது ரொம்ப முக்கியம். நிறைய கேள்விகள் வரலாம். மறைவு பாவத்திலே இந்த இணைவு இருக்கு. மறைவு பாவத்துல சூரியன் அமர்ந்து பார்க்கிறார். வெளிநாடு தூரதேச பிரயாணங்கள்ல வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டுல ஒரு திறமையான நிர்வகிக்கக்கூடிய ஒரு வெற்றி வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறத உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும்? சிம்ம லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு சூரியன் லக்னாதிபதியாகவே வருகிறார். அந்த லக்னாதிபதி நல்ல நிலையில இருந்தாதான் நீங்களே சமூகத்துல வலுவாக எதிலுமே போராடக்கூடிய நிலை இருக்கும். அந்த அமைகளிலே குரு செவ்வாய் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கிறது. புதனோட தொடர்பும் நல்ல பலனை கொடுக்கிறது. இந்த 3 கிரகங்களுடைய இணைவு பார்வை இருக்கும் பொழுது நல்ல பலன் கொடுக்கிறது. இயல்பாகவே புதனோடு இணைந்தே இருக்கும். புதனால் பார்க்க முடியாது சூரியனை ஒருபொழுதும். அந்த அமைவுகள்ல புதன், குரு, செவ்வாய் மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்து விடுகிறார்கள். கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் எப்படி இருந்தால் யோகம் கிடைக்கிறது? கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரனுடைய தொடர்பு மிகப்பெரிய நல்ல பலனையும், புதனுடைய தொடர்பு மிகப்பெரிய நல்ல பலனையும் கொடுக்கிறது. குருவோட பார்வை நல்ல பலனை கொடுக்கிறது. இந்த காம்பினேஷன்லாம் இருக்கு. சூரிய மகாதசை நடக்குதுன்னா கன்னி லக்னத்திற்கு அந்த சூரிய தசை யோகராகவே செயல்படுவார். 12க்கு அதிபதியாக இருந்தாலும் சகல பாக்கியங்களையும் கொடுக்க அவர் கடமை பற்றி விடுகிறார். துலாம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்க வேண்டும்? சூரியன் சுக்கிர புதனுடைய தொடர்பு மிகப்பெரிய நல்ல பலனை கொடுக்கிறது. துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சூரிய தசை இயல்பாகவே நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இங்கு செவ்வாயோட தொடர்பும் நல்ல பலனை கொடுக்கிறது. விருச்சக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. சூரியன் எப்படி இருந்தால் யோகம்? செவ்வாய் குரு முதல் தர யோகத்தை கொடுக்கிறது. முதல் தர யோகத்தை செவ்வாயும் குருவோடும் அடுத்த நிலையில சுக்கிரனோட தொடர்பு கொள்ளும்போது சூரிய தசை மிகவும் சிறப்பாக செயல்படுகிறது. தனுசு லக்னத்துல பிறந்தவர்களுக்கு எப்படி இருந்தால் யோகம்? 6 வருட சூரிய மகாதசை நல்ல பலனையும் அதிர்ஷ்ட பலனையும் பெற்று தருவதற்கு குரு செவ்வாய் முதல் தர யோகத்தை கொடுக்கிறது. புதனோட சேரலாமா, புதனோட இணையலாமா என எப்பொழுதுமே இணைஞ்சே இருக்குமே, அதுவும் நல்ல பலனை தனுசு லக்னத்திற்கு கொடுக்கிறது. மகர லக்னத்துல பிறந்தவர்களுக்கு எப்படி சூரியன் இருந்தால் யோகம்? லக்ன அவயோகராகவே வருகிறார். சூரியன் எப்படி இருந்தால் மிகப்பெரிய யோகம். சுக்கிர புதனுடைய தொடர்பை விட்டிருப்பது யோகம். இயல்பாகவே சூரியனோட சுக்கிர புதன் இருக்குன்னு பார்த்தோம். மகர லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு சூரிய மகாதசை நடக்குதுன்னா 8க்கு அதிபதினு கவலை வேண்டாம். ஜாதகங்கள்ல சுக்கிர புதனோடு நியரஸ்ட்ல இருக்கு, நல்ல பலன் உண்டு. அஸ்தங்க செஞ்சிருக்கு சூரியன், நல்ல பலன் கண்டிப்பாக 100% சூரியன் பெற்று தருகிறார். சூரிய தசை நல்ல அதிகமான சுப பலன்களை பெற்று தருகிறது. செவ்வாய் அடுத்த படிநிலைகளை நல்லதை செய்கிறார். கும்பலக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. சூரிய மகாதசை எப்படி இருந்தால் யோகத்தை செய்யும்? சூரியன் எப்பொழுது மிகப்பெரிய நல்ல பலனை பெற்று தருகிறார் ஜாதகர்களுக்கு. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் புதன் சுக்கிரன் முதல் தர யோகத்தையும் அடுத்த படிநிலைகள்ல செவ்வாய் பகவான் கொடுக்கிறார்.
மீன லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு எந்நிலையில் யோகம் கிடைக்கிறது சூரிய மகாதிசையிலே? குருவோட தொடர்பு, செவ்வாயினுடைய தொடர்பு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறது. புதனுடைய தொடர்பும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்று தருகிறது சூரிய மகாதிசையில. ஸோ மேற்சொன்ன இந்த கிரகங்களுடைய இணைவு பார்வை இருக்கும் பொழுது சூரிய மகாதிசை கெடுதலை செய்யறதில்லை, நல்ல பலனை செய்கிறது. ஆனால் அதுல ஒரு விதி. என்ன விதினா, ஒரு கிரகம் கொடுப்பதை பெரிதும் கொடுப்பதற்கு ஸ்தான பலம் ரொம்ப முக்கியம். ஸ்தான பலம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதிர்ஷ்டம்ன்றது ஒரு டேக். அந்த டேக்ல 5 ரூபாயும் கிடைக்கலாம், பல கோடிகளும் கிடைக்கலாம். அந்த பல கோடிகள் கிடைக்கணும், இல்ல பெரும்பலன்கள் கிடைக்கணும்னா ஸ்தான பலத்தோட கிரகம் இருக்கணும். எந்த வீட்டில் அமைந்தாலும் லக்னம் முதல் 12 பாவங்களும் கௌரவத்தை கொடுக்கும், பெயரை கொடுக்கும், புகழை கொடுக்கும், பணத்தை கொடுக்கும். 12 பாவங்களும் கொடுக்க கடமைப்பட்டவை. அதற்கு லக்னாதிபதி வலுவா இருக்கணும். அதுபோல அமர்ந்த கிரகம் ஸ்தான பலத்தோடு இருக்கணும். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.